ஒரே அணியில் களமிறங்கும் பாபர் அசாம், சூரியகுமார் யாதவ், பும்ரா குஷியில் ரசிகர்கள். எப்படி நடக்க இருக்கிறது என்பதை முழு தகவல்களை பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இருதரப்பு தொடர்களில் மோதி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2 அணிகளுமே ஐசிசி தொடர்களில் மட்டும்தான் மோதிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 அணிகளும் டெஸ்ட் போட்டிகளில் கடைசியாக 2007ஆம் ஆண்டுதான் விளையாடியது. அதன் பிறகு எந்த ஒரு டெஸ்ட் போட்டியும் இரு அணிகளுக்கு இடையே நடைபெறவில்லை. தற்போது இந்திய அணியில் ஈசாந்த் சர்மாவை தவிர வேறு எந்த ஒரு வீரரும் பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடியதில்லை. இந்த நிலையில் பாபர் அசாம், ஈசாந்த் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் ஒரே அணியில் விளையாடினால் எவ்வாறு இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கேட்கவே செமகுஷியாக இருக்கிறது அல்லவா? ஆம், இப்படி ஒரு சூழல் நிச்சயம் நடக்கப் போகிறது. இந்த எப்படி என்று தற்போது பார்க்கலாம். ஆப்ரோ ஏசியா கப் என்ற கிரிக்கெட் தொடர் கடந்த 2005 மற்றும் 2007ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதில் ஆசிய கண்டத்தை சேர்ந்த இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை ஆகிய அணிகளை சேர்ந்த சிறந்த வீரர்கள் பிளேயிங் 11இல் இடம்பெறுவார்கள். இதேபோன்று தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாவே, கென்யா ஆகிய நாடுகளில் இருந்து சிறந்த வீரர்கள் ஒரு அணியாக விளையாடுவார்கள். இப்படி 2 அணிகளும் கடந்த 2005ஆம் ஆண்டு 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடினர். இந்த நிலையில் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தொடர் நடைபெறுவதில்லை. இந்த சூழலில் ஆப்ரோ ஏசியா கோப்பையை மீண்டும் T20 போட்டிகளாக 2023ஆம் ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டது. அப்போது இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அது வெற்றியில் முடியவில்லை. தற்போது ஆப்பிரிக்க கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் சுமோத் தாமோதர் இந்த தொடரை மீண்டும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார். T20 வடிவில் இந்த போட்டியை நடத்த முடிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது சாத்தியமானால் ஆசிய அணியில் T20 போட்டியில் சிறந்த நாயகன்கள் சூரியகுமார், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், பும்ரா, ஷாகின் ஆப்ரிடி, ரஷீத் கான், ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் எல்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தான் நட்சத்திரங்களும் இந்திய நட்சத்திரங்களும் ஒரே அணியில் இணைந்து விளையாட்டினால் அது நிச்சயம் ரசிகர்களுக்கு செம விருந்தாக இருக்கும். நன்றி, வணக்கம். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.